நிச்சயமாகவே நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய நிலைமையில இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஒருவேளை உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆண்டவரே, நிந்தைகள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் தேவைகள் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, மனிதனை அல்ல, இயேசுவே, உயிர்த்தெழுந்த இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்க ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி அவருடைய முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைய கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.